அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகியான காளியம்மாளை காவலர்கள் குறிவைப்பதற்கு முதல் முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில முக்கிய தூணாக இருக்கக்கூடிய காளியம்மாளுக்கு தமிழக மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே கண்கூட பார்க்க முடியுது. முக்கியமா காளியம்மாளுக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் ஒப்பிடும்போது காளியம்மாளுக்கு மட்டும் தமிழக மக்கள் தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் போல காளியம்மாளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது சீமானே பாத்தீங்கன்னா பார்த்து வியக்கும்படிதான் இருந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு காளியம்மாளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, காளியம்மாள் ஒரு மீனவ பெண் அப்படின்ற காரணத்தினாலையும் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து மேலே வந்த ஒரு பெண் அப்படின்ற காரணத்தினாலையும் தான். இன்னும் சொல்ல போனா காளியம்மாள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் காளியம்மாள் அக்கா போல மாறணும் அப்படின்னும், நம்ம எவ்வளோ கீழே இருந்தாலும் நம்மளுடைய திறமை மூலம் நம்ம வேலை வரணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக காளியம்மாள் பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது காளியம்மாள் உயர்றது கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த திமுக கட்சி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, காளியம்மாள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய திமுக குண்டர் ஒருவரால மது பாட்டில தூக்கி வீசி எறிய வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் எவ்வளவு பரபரப்பாக மாறி இருந்துச்சுன்னா, காளியம்மாளுக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு திமுக நிர்வாகிகள் கடுப்புல இருக்காங்க அப்படின்னு காவலர்களே அந்த இடத்துல இருந்து காளியம்மாளை கிளம்ப சொல்லியிருந்தாங்க. இருந்தபோதும் அந்த மது பாட்டில தூக்கி வீசிய நபர் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமலும் அவர் மேல இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வழக்குமே போடாம தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி எல்லா பிரச்சனையுமே கொடுக்கக்கூடிய திமுக குண்டர்களை எதுவுமே பண்ணாம மேடை போட்டு பேசுறது நீங்க தான் வன்முறையை தூண்டுறீங்க அப்படின்னு காளியம்மாளை சிறையில் தள்ளுற முயற்சியில காவலர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்ட ஒரு காரணத்தினால தான் காளியம்மாளை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே எந்த ஒரு பொதுக்கூட்டங்களையுமே பேச விடாம சீமான் இவ்வளவு நாட்கள் வச்சிருந்தாரு. ஏன்னா காளியம்மாள் மேல ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அவங்களை சிறையில் தள்ளணும் அப்படின்ற முயற்சியில காவலர்கள் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்ச சீமான் காளியம்மாளை காப்பாற்றுற முயற்சியில தான் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்களை பேச விடாம தடுத்திருந்தாரு. முக்கியமா எதனால இந்த அளவுக்கு காவலர்கள் வன்மம் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சிக்கு கொஞ்சம் கூட பயப்படாம பேசக்கூடிய நபர்கள் ஒருவர் தான் காளியம்மாள் அப்படின்னும், காளியம்மாளை சிறையில தள்ளி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுமைகளை கொடுத்தா இதற்கு பிறகு யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னும், எனவே காளியம்மாளை அச்சுறுத்துறது தான் நம்மளுக்கு ஒரே வழி அப்படின்றத உணர்ந்த அப்படின்ற ஒரு காரணத்தினால திமுக குண்டர்கள் பாத்தீங்கன்னா காவலர்களை ஏவி விட்டு எப்படியாவது காளியம்மாளை சிறையில தள்ளணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரணம் தான் பாத்தீங்கன்னா காளியம்மாள் மேல காவலர்கள் வன்மம் காட்டுறதுக்கு காரணமாகவே இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இனி வரும் காலங்களில் காளியம்மாள் மேல ஏதாவது வழக்கு போட்டாங்க அப்படின்னா தமிழக மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.